வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் பல சமயங்களில் செய்கின்ற ஒரு தவறு என்னவென்றால், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடுவதுதான். நாம் எப்போதுமே தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. இந்த அகில உலகத்தை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். நாம் சந்திக்கின்ற எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு சந்திக்க வேண்டும். கலங்கக்கூடாது, பயந்து விடக்கூடாது. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் கானானை வேவு பார்த்து வந்த 12 பேரில் 10 பேர் நம்மால் அவர்களை கானானியர்களை மேற்கொள்ள முடியாது, அவர்கள் நம்மை விட பலசாலிகள் என நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை சொல்லி எல்லாரையும் பயமுறச் செய்தார்கள். ஆனால் அந்த 12 பேரில் மற்ற 2 பேராகிய யோசுவாவும் காலேப்பும் சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஆம், பயப்படும்படியான சூழ்நிலைகள் வரும்பொழுது, நம்மால் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது, நாம் தனிமையானவர்கள் அல்ல என்ற ஆவிக்குரிய விழிப்புணர்வு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இதேபோல கோலியாத் இஸ்ரவேல் மக்களை எதிர்த்த போது சவுல் பயந்தார். சவுலிடத்திலே கூர்மையான ஆயுதங்கள் இருந்தன, போர் வீரர்கள் இருந்தார்கள், ஆள்பலம் படைபலம் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை அவரால் உணர முடியவில்லை. ஆனால் தாவீதோ கோலியாத்தை பார்த்து, நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி தைரியமாக சென்று கோலியாத்தை வெற்றி பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்மிடத்தில் இருப்பது சிறியதா பெரியதா என்பது பொருட்டல்ல. நாம் பலசாலியா பலவீனர்களா என்பது பொருட்டல்ல. என்னால் இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியுமா முடியாதா என்பது பொருட்டல்ல. நம் எதிரிகள் நம்மை காட்டிலும் பலனுள்ளவர்களா என்பது முக்கியமல்ல. என்னால் இதை கடக்க முடியுமா என்பதும் கேள்வி அல்ல. என்ன கேள்வி? கடவுள் என்னோடு இருக்கிறாரா? இதைத்தான் உணர வேண்டும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என சங்கீதக்காரனோடு நாமும் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். கடவுள் என்னோடு நம்மோடு இருப்பதினால் நாம் முன்னேற தடைகள் இல்லை, நமக்கு தோல்விகள் நிரந்தரம் இல்லை, நமக்கு ஆபத்துகள் இல்லை. கலங்காதிருப்போம். கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார், நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.